பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினால கடைசி காலங்களை குறித்து கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, எசேக்கியேல் 38:7 சொல்லுது, ஆயத்தப்படு, நீ உன்னோடு கூட கூடின எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாக இரு என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அப்போனா கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களும் கடைசி நிமிடத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டோடைய வருகை குறித்ததான செய்தி நம்மை ஆண்டவரோடு கூட நெருங்குவதற்கும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகுங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு இது நிச்சயமாய் உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வசனம் தானியேல் 12வது அதிகாரம் 4வது வசனம். தானியேல் 12:4, தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மற்றும் இந்த வார்த்தைகளை புதை பொருட்களாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். கண்களை முடிச்சு வைக்கலாம். பரிசுத்த பிதாவை, எங்களோடு நீர் பேசுங்க, ரகசியத்தை வெளிப்படுத்தி தாருங்க, உங்களுடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தை மனதுருக்கத்தோடும் அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் அன்போடும் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க, இந்த வார்த்தை நம்ம படித்தோம். தானியேல் 12வது அதிகாரம். குறிப்பாக தானியேல் எல்லாம் நீங்கள் அநேக படித்தவங்களுக்கு தெரியும். தானியேல் கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து அதிகமாக இந்த தானியேல் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது இனி இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்பதை கர்த்தர் அதாவது இன்னைக்கு 2000 வருஷம் வந்திருக்கு. அதற்கு முன்னாடி ஒரு 6வது நூற்றாண்டு, அப்படின்னா ஒரு 600வது நூற்றாண்டு கிமுல இந்த தானியேல் அதிகாரத்தை கர்த்தருடைய ஊழியக்காரராகிய தானியேலுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அதை கர்த்தர் வெளிப்படுத்தி அவரோடு கூட கர்த்தர் பேசி, அதாவது அன்றைக்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இனி வருகிற காலங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா அவ்வளோ முன்னாடி இருக்கிற அந்த சம்பவத்தை, அதாவது அன்னைக்கு நடக்கிறதுக்கும் சுமார் 2500 600 வருடத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்களை அன்றைக்கே தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு இந்த தானியேல் இந்த வேதத்தை எழுதும்போது அல்லனா அந்த வாழ்ந்த காலத்தில் பாபிலோனுடைய அரசாட்சம், அதாவது பாபிலோன் அந்த உலகத்தை ரூல் பண்ணி கொண்டிருந்த காலத்தில் எழுதுகிறார். அப்போ பாபிலோனுடைய ராஜ்யம், அதுக்கப்புறம் மேதியா பெர்சியா, அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு ராஜ்யத்தையும் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் வரக்கூடியதான அந்தி கிறிஸ்துவன் அரசாட்சி குறித்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, முடிவில்லாத அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை, அதாவது நித்தியமான வரக்கூடியதான ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு. அதாவது 1000 வருட அரசாட்சி ஆகட்டும், புதிய வானம் புதிய பூமி, இனி வரக்கூடிய நித்தியமான ஒரு ராஜ்யத்தை குறித்து தானியேல் பேசுகிறார். தானியேல் மூலமா இயேசு கிறிஸ்துவோட வருகையை குறித்து அவர் பேசியிருக்கிறார். இப்படி அநேக ரகசியங்களை அன்றைக்கு அத்தனை வருடங்களுக்கு முன்னாடியே தானியேல் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு ரொம்ப அதை நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஒருவேளை நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் இவ்வளவு காலத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இனி இப்ப நடக்கிற சம்பவங்களும் சரி, இனி நடக்க போற சம்பவங்களை கர்த்தர் அன்றைக்கே அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம யோசிக்கும் போது அது ஆச்சரியமா இருக்கிறது. காரணம், நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தானியேல் ஐயாவுடைய வாழ்க்கையில குறித்து நான் தியானித்து பார்க்கும்போது அவரை குறித்து தானியேல் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவனாய் வாழும்போது கர்த்தர் என்ன செய்யறாரா, அநேக காரியங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு, வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கடைசி காலங்களில் சம்பவிக்கிற காரியங்களாகட்டும், இனி வருகிற உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுதான் முதல் ரகசியம். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், ஆவிக்குரிய ஆராய்ச்சி பண்ணும்போது புரிந்து கொண்ட ஒரு காரியம், அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாய் வாழ்ந்ததுனால தான் அநேக ரகசியங்களை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி வரும் காரியங்களை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் பேசினார். இப்போ நம்ம படித்தது தீர்க்க தரிசன வசனம் தான். என்ன படித்தோம்? தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மற்றும் இந்த வார்த்தைகளை புதை பொருட்களாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அதாவது தானியேல் அன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த கொடுத்த அநேக தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த புத்தகத்தை நீ என்ன பண்ணு, நீ முத்திரை போட்டு வை. ஏன்னா அநேக ரகசியங்கள் அன்றைக்கு நிறைவேறாத காரியங்கள், அதனால நீ என்ன பண்ணாத, முத்திரை போட்டு வைன்னு சொல்றாரு. அதன் பிறகு சொல்றாரு, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அங்கும் இங்கும்
இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அன்றைக்கு ஆண்டவர் அந்த ரகசியங்கள் எல்லாம் பேசிட்டு ஆண்டவர் அதை என்ன செய்யறாரு, முத்திரை போட சொல்லுகிறாரு. முத்திரை போட்டுட்டு சொல்றாரு. அதன் பிறகு அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், அதை ஆராய்வதற்கு, அதாவது உலகத்துல நடக்கிற சம்பவங்களை ஆராய்வதற்கு, இனி இந்த உலகத்துல என்ன நடக்க போகிறது, உலகத்தின் காரியங்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணும்படிக்காக கடைசி காலத்துல என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க, என்ன எழும்புவாங்க. எதுக்காக? இங்கும் அங்கு ஓடி ஆராயும்படிக்காக. இந்த உலகத்துல என்ன நடக்க போகிறது, உலகத்துல இனி என்ன சம்பவிக்க போகிறது, இனி வரும் காரியங்களை குறித்து ஆராயும்படிக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லி எழும்பி இன்னைக்கு உலகம் எங்கும் பெருகி கொண்டிருக்காங்க. அதுல 2 விதமான ஆராய்ச்சிகளை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, ஆவிக்குரிய காரியங்களை ஆராயும்படிக்கான அநேக ஆராய்ச்சியாளர்களை கர்த்தர் இன்னைக்கு எழுப்பி கொண்டிருக்கிறார். வேத வல்லுநர்கள் என்று சொல்லக்கூடிய, வேத ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய, பைபிள் டீச்சர்ஸ் என்று சொல்லி அநேக காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை ஆராய்ச்சி செய்யும்படிக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஒன்று. ஆனால் இன்றைக்கு பார்க்க போகிறது ஆவிக்குரிய ஆராய்ச்சி அல்ல, ஆனால் இன்னொரு ஆராய்ச்சி இந்த உலகத்துல நடக்கும் என்று ஆண்டுடைய வசனத்துல தான் ஆண்டு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. இங்கும் அங்கும் ஓடி ஆராய்கிறது ஒன்லி ஆவிக்குரியது மாத்திரமல்ல, 2வது என்ன காரியமா, பூமிக்குரிய காரியங்களை குறித்து மக்கள் இங்கும் அங்கும் ஓடி ஓடி என்ன செய்வாங்களா, ஆராய்கிற ஒரு காலம் தான் கடைசி காலம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதுங்க. அதோடு அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்லுகிறது, அறிவும் பெருகி போகும் என்றான் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அப்படின்னா கடைசி காலம் அறிவு பெறுகிற காலம். இந்த அறிவு என்று சொல்லும்போது அதிலும் 2 காரியம் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய அறிவு, அல்லனா தேவனை குறித்த அறிவு. இன்னொன்று உலகத்தை குறித்த ஒரு அறிவு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு பேசுகிறதான, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னா, முதலாவது காரியம் ஆராய்ச்சிகள் பெருகும் என்று சொல்லுகிற காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆவிக்குரிய அல்ல, பூமிக்குரிய ஆராய்ச்சிகள் பெருகிற காலத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு ஒன்று மட்டும் புரிகிறது, வேதத்துல சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்களுக்கு நமக்கு கண்களுக்கு முன்னாடி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அன்னைக்கே ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நமக்கு கண்களுக்கு முன்னாடி அநேக ஆராய்ச்சியாளர்கள் உலகமெங்கும் பெருகி கொண்டிருக்கிறாங்க. உலகத்தை குறித்து அவர்கள் அறிய வேண்டும், உலகம் மாத்திரமல்ல உலகத்தை தாண்டி ஒரு அறிவை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கும் அங்கு ஓடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, அதுல மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், கடந்த மாதத்துல நமக்கு உலகமெங்கும் பரபரப்பாக பேசப்பட்டதான ஒரு காரியத்தை நீங்க அறிந்திருப்பீங்க. அது எந்த காரியம் என்று சொன்னா, நமக்கு தெரியும், சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் விண்வெளி வீரர்கள் என்ன செஞ்சாங்க, கடந்த லாஸ்ட் இயர்ல என்ன செஞ்சாங்க, அவங்க விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க கடந்து போனாங்க. நமக்கு தெரியும், 9 மாதத்துக்கு முன்னாடி அவங்க போனாங்க. அவங்க போயிட்டு சீக்கிரமாக, அதாவது 7 நாள் அல்லனா 8 நாள்ல திருப்பி வரும்படிக்காக அவங்க போனாங்க. ஆனால் போனதுல என்ன செஞ்சது, நமக்கெல்லாம் அதெல்லாம் பரபரப்பா நம்ம உலகம் எங்கும் கேட்ட ஒரு செய்தி தான். அவங்க போனதான ஷிப் என்ன ஆயிடுச்சு, அங்க போயிட்டு அது சில ரிப்பேர்னால என்ன செய்யலாம், அவங்க போன அதே ஸ்பீட்ல அவங்களால வர முடியாதபடிக்கு பலவிதமான பிரச்சனைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல பார்த்துருக்கலாம். இதை குறித்து நான் இந்த நியூஸ் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது எனக்கு இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். பாரு, கடைசி காலத்துல ஆராய்ச்சிகள் பெருகும்னு ஆண்டவர் சொன்னாரே, நான் சொல்லியிருக்கிறேனே, அது ஒரு தீர்க்க தரிசனம். நான் சொன்னது கண்களுக்கு முன்னாடி உலகத்துல இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒருவேளை அது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஏன் என்று சொல்லி தெரியாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னது நமக்கு கண்களுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, இன்னைக்கு உலகத்துல அநேக ஆராய்ச்சிகள் இன்னைக்கு பெருகி கொண்டுதான் இருக்கிறது. அநேக விதமான உலக பிரகாரமான காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதை தாண்டி மனிதனுக்குள்ள என்ன ஆராய்ச்சி பண்ணணும், உலகத்துக்கு மேல என்ன இருக்குது, சூரியன்ல என்ன இருக்குது, அப்புறம் மார்ஸ்ல, அதாவது செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்குது, இல்ல மூணுல என்ன இருக்குது, அதாவது நிலாவுல என்ன இருக்குன்னு சொல்லி பலவிதமான வளிமண்டலங்களை குறித்து, அல்லனா இதை தாண்டி, அதாவது பூமியை தாண்டி கோள்கள், என்னென்ன கோள்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அது மாத்திரமல்ல பூமியில மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நமக்கு தெரியும். பூமியை தாண்டி மனிதனை எங்கேயாவது கொண்டு வாழ வைக்க முடியுமா என்று சொல்லி பலவிதமான ஆராய்ச்சிகள் நம்ம பார்க்கிறோம். இந்த கடந்த, அதாவது 20ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்பொழுது அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. நீங்க 20 நூற்றாண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல எல்லாம் இவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் என்ன கிடையாது, ஸ்பேஸை பத்தி கிடையாது. ஆனால் இந்த இப்போ நீங்க கடந்த ஒரு 100 வருடத்துக்கு உள்ளாக பலவிதமான ஆராய்ச்சிகள் பெருகி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும்,
நிலாவில் ஆல்ரெடி போயிட்டு வந்தாங்க. முதல் மனிதன், அதாவது 1959 வருஷத்துல நாசா மூலமாக அவங்க என்ன செஞ்சாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லக்கூடியதான விண்வெளி ஆராய்ச்சியாளர் என்ன செய்தார், அங்கே போயிட்டு அதெல்லாம் பார்த்தாரு. எதை பார்த்தாரு? நிலவை பார்த்தாரு ஒன்று. அதுக்கப்புறம் நமக்கு இந்தியாவிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் போனாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? பேர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கல்பனா சாவ்லா. அவங்க இந்தியாவிலேருந்து போனாங்க, எல்லாரும் கொண்டாடினாங்க. அவங்க நிலாவுக்கு போகலை, அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. அப்புறம் திருப்பி வரும்போது நமக்கு தெரியும் அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போது இதெல்லாம் ஆராய்ச்சிகள் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. இப்போ அது மாத்திரமல்ல, இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தாங்க, அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போது இந்தியா, அதாவது உலகத்திலிருந்து நமக்கு சுமார் 350 அல்லனா 400 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன செய்கிறாங்களா, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை 1998 வருஷத்தில் அமைத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அது என்ன பண்ணுமா, அது உலகத்தையே சுற்றி வருமா. உலகத்தை சுற்றி வரும்னு சொன்னால் உலகத்தை ஒரு நாள் சுமார் 16 முறை அதை சுற்றி வருமா. எது? அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உலகத்தை சுற்றுதான், அந்த பூமியையே சுற்றி வருதான். அப்படி என்று சொன்னால் எவ்வளோ சின்ன பூமியில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இந்த பூமியில் நம்ம அகங்காரத்தோடு பெருமையோடு எல்லாம் எனக்கு தெரியும், கடவுளை மறந்தவர்களாக நம்ம அநேகர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ சின்ன பூமியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், சாதாரணமாக மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு தேவன் ஞானம் கொடுத்தார், இல்லைன்னு சொல்லலை. அந்த மனிதனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தின் அடிப்படையில் அவன் உருவாக்கினதான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணுது, உலகமெங்கும் 16 முறை சுற்றி வருதுன்னா, ஆண்டவருடைய கண்கள் உலகமெங்கும், நம்முடைய பூமி எங்கும் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டே இருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்டதான அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா, ஆண்டவர் உங்களை என்னை படைத்து இந்த பூமியில வாழ வைத்து கொண்டிருக்கிற தேவன் மறந்து விடுவாரா? அவர் ஒவ்வொரு நிமிடமும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற பிரகாரம் இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நம்ம கவனித்து கொண்டிருக்கிறார், உண்மை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறது, அந்த ரிசர்ச் பெருகும், உலக பிரகாரமான ரிசர்ச் பெருகி கொண்டிருக்கிறது. கண்களுக்கு முன்னாடி இதெல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம நினைக்கலாம், மாத்தட்டி கொண்டிருக்கலாம், ஐயோ இந்தியாவில இருந்து சுனிதா வில்லியம்ஸ் ஐயா அவங்க அம்மா போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சந்தோஷம்தான். ஆனால் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறதுங்க. ஏன் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்? கடைசி நாட்கள்ல ஜனங்களுக்குள்ள ஆராய்ச்சிகள் பெருகி இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வாங்க. இதுவரையிலும் பூமியில ஆராய்ந்து கொண்டிருந்தாங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பூமியில மட்டும் அல்ல, நான் பூமியை தாண்டி ஆராயணும், பூமியை தாண்டி நான் ஆராய்ந்து ஜனங்களுக்குள்ள, அதாவது எப்படியாவது இன்னைக்கு பூமியில மாத்திரமல்ல, மனிதனை என்ன செய்யணும், நான் நிலாவில் கொண்டு வாழ வைக்கணும், செவ்வாய் கிரகத்துல வாழ வைக்கணும். உங்களுக்கு தெரியும், உலகத்திலே பணக்காரரான எலான் மாஸ்க் அவங்க சொல்றாங்க, எப்படியாவது மனிதனை நான் என்ன செஞ்சிருவேன், அவனை வாழ வச்சுக்கணும்னு சொல்லி அவரு போராடிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஏசப்பாவுடைய வருகையின் நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால இதை பார்த்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்து விடாம, ஆண்டோட வருகைக்கான அடையாளம், அறிவு, அதாவது ஆராய்ச்சிகள் பெருகும்போது புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வருகை நமக்கு வெகு சீக்கிரமாக, அவருடைய வருகையின் சமீபமாய் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் இந்த செய்தி நமக்கு காண்பிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீ கொடுத்த வசனத்துக்காய் நன்றி. இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசுங்க, பலப்படுத்தினதற்காய் நன்றி. இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். God bless you. Praise the Lord.